நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை தெய்வ யானை. என்னுடைய நண்பர் வெத்தலைப்பாக்கு கடை ஓமக்குட்டி முதலியாரும் நானும் ஒரு நாள் கடற்கரையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். மது விலக்கு இயக்கத்தை பத்தி பேச்சு வந்துச்சு. இருக்கட்டும், நீங்க ஒரு காலத்துல சாராய கடையை குத்தகைக்கு எடுத்திருந்தீங்களாமே, அதை எப்படி விட்டீங்க? உத்தரமேரூரை விட்டுட்டு சென்னப்பட்டணத்துக்கு ஏன் வந்தீங்கன்னு நண்பரை கேட்டேன். அது ஒரு பெரிய கதைன்னு சொன்னாரு. பாதகம் இல்லை, சொல்லுங்கன்னு சொன்னேன். ஓமக்குட்டி முதலியாரும் சொல்ல தொடங்கினாரு. நாங்க நெசவுக்காரங்க. ஆனா எங்க குடும்பத்துல மட்டும் 2 தலைமுறையா நெசவு தொழில் செய்யவே இல்லை. எங்களுடைய பாட்டனாரு எங்க ஊர்லயே பெரிய பணக்காரரா இருந்தார். ஆனா என் தகப்பனார் காலத்துல எங்க சொத்தெல்லாம் பல வழியில அழிஞ்சிருச்சு. என்னையும் எங்க அம்மாவையும் ஏழைகளா விட்டுட்டு எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அப்போ எனக்கு 3 வயசு. கடங்காரங்க எங்க சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு விட்டுட்டாங்க. எங்க அம்மாவை பெத்த பாட்டனார் ஒருத்தர் இருந்தார். அவர் அப்ப எங்களோட தான் இருந்தார். அவர் ரொம்ப வயசானதுனால வேலை செய்ய முடியாது. ஆனா நல்ல கெட்டிக்காரர். எங்களுக்கு மிஞ்சிய சொற்ப நிலத்துல சாகுபடிக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சு குடும்ப காரியங்களை சீரா நடத்திட்டு வந்தாரு. நான் தினமும் பகல்ல எங்க மாடுகளை ஓட்டிட்டு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து மாடுகளை கட்டிட்டு பாட்டன் பக்கத்துல உட்காருவேன். அவரு ராமாயணம், மகாபாரத கதை, விக்ரமாதித்தன் கதை, தேசிங்கு ராஜா கதைன்னு கதையெல்லாம் சொல்லுவாரு. அதையெல்லாம் நான் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருப்பேன். ஒரு நாள் அவர் நலனோட கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. தமயந்திக்கு 2வது சுயம்பரம்னு நலனுக்கு செய்தி வந்த இடத்துல கதையை நிறுத்தி, உடம்பு சரியில்லைப்பா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, பாக்கி கதைய நாளைக்கு சொல்றேன்னு சொன்னாரு. கதைய அவர் முடிக்கவே இல்லை. மறுநாள் அவருடைய உடம்பு ரொம்ப மோசமாயிருச்சு. ஊர்க்காரங்கெல்லாம் அவர் செத்து போயிடுவாருன்னு சொன்னாங்க. செத்து போறதுனா என்னன்னு எனக்கு அப்ப முழுசா தெரியாது. எலி, பெருச்சாளி, பூச்சியெல்லாம் சாவுதுன்னு தெரியும். ஆனாலும் எல்லாரும் பேசிக்கிறத கேட்டு ஒரு வித துக்கம் இருந்துச்சு. அதை விட கதை பாதியா நிக்குதேன்ற துக்கம்தான் அதிகமா இருந்துச்சு. எனக்கு இப்பவும் நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் பக்கத்துல போய், தாத்தா நீ செத்து போயிருவியா? வேண்டாம், கதையை முடிக்காம செத்து போக வேணான்னு சொல்லி அழுதேன். அப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே, குழந்தா, இதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம். நீ புத்தகம் படிக்கிறதுக்கு கத்துக்கோ. நான் உனக்கு சொன்ன கதைகளை விட இன்னும் எவ்வளவோ நல்ல கதைகள் புத்தகத்துல இருக்கு. நீ படிக்க கத்துக்கோ. 1000 கதைகளை படிக்கலாம், மத்தவங்களுக்கும் சொல்லலான்னு சொல்லிட்டு மறுநாள் இறந்து போயிட்டாரு. பாட்ட சொன்ன வார்த்தைகளை நான் மறக்கவே இல்லை. எங்க ஊருக்கு அடுத்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அம்மா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன். எழுத்து கூட்டி படிக்க தெரிகிற வரைக்கும் நான் அங்க இருந்தேன். வீட்டு வேலை, வயல் வேலைகளை கவனிக்க வேண்டியிருந்துச்சு. ஆனா படிக்கிறத மட்டும் நான் விடல. எங்க யார்கிட்ட கதை புத்தகம் இருந்தாலும் கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்துருவேன். விளங்கினாலும் விளங்காட்டாலும் தட்டு தடுமாறி வாசிச்சு முடிச்சிருவேன். ஒரு கந்தலேடு அகப்பட்டா கூட விடமாட்டேன். இப்படித்தான் ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், நல மகாராஜன் கதை, ஹரிச்சந்திர மகாராஜன் கதை, விக்ரமாதித்தன் கதை, அல்லி அரசாணி கதை போன்ற பல கதைகளை படிச்சு முடிச்சேன். இப்படியே பல வருஷம் போச்சு. ஒரு நாள் எனக்கு ஒரு நாவல் கிடைச்சிச்சு. ஆஹா, அதை படிக்கிறப்ப நான் அடைஞ்ச சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. அதுல இருந்து நாவல் பைத்தியம் என்னை நல்லா பிடிச்சுக்கிடுச்சு. ஒரு முறை ஊர்ல இருந்து கிறிஸ்துமஸ் வேடிக்கை பார்க்க பட்டணத்துக்கு வந்தாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து வந்தேன். அவங்கெல்லாம் ஏதேதோ ஜாமான வாங்கிக்கிட்டு திரும்பினாங்க. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? மூர் மார்க்கெட்ல பழைய கிழிஞ்ச நாவல்களை ஒரு கட்டு வாங்கிக்கிட்டு போய் சேர்ந்தேன். நைட்டு பகல்னு பார்க்காம ஒரே மூச்சா வாசிச்சு முடிச்சேன். இப்போ நினைச்சாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சாதாரணமா நாவல்கள்லாம் எப்படிப்பட்டவைன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே காதல் மயம். நம்ம வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாததுதான். ஆனாலும் நான் அப்ப 18 வயசு வாலிபன். இவ்வளவு தூர பகுத்தறிவு சக்தியெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா
மேற்படி நாவல்களை படிச்சதன் பயனா காதலை பத்தியும் விவாகத்தை பத்தியும் வருங்கால வாழ்க்கைய பத்தியும் ஏதேதோ மனோராஜ்யம் செய்ய தொடங்கினேன். எங்க கிராமத்துல அப்போ பெரிய பணக்காரர் அப்புக்குட்டி முதலியார். அவர்தான் கிராம மியூசிப்பும் கூட. அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா. அவ பேரு தெய்வயானை. இப்ப நினைச்சு பார்த்தா அவ ஒரு சாதாரண பொண்ணுன்னு தான் தோணும். ஆனா அப்போ நாவல் கண்ணோட பார்த்த எனக்கு அவ ஒரு அப்சர ஸ்திரிய போல தெரிஞ்சா. பூலோகத்திலேயும் சரி தேவலோகத்திலேயும் சரி அவளை மாதிரி அழகி வேறொருத்தி இல்லவே இல்லைன்னு நிச்சயமா சொன்னேன். இது வரைக்கும் நாவல் படிப்பு பயன்பட்டுச்சு. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு நாவல்களோட உதவி கிடைக்கல. நானும் தன்னந்தனியா இருந்த வாலிபன். அப்பா இல்ல, ஏழை. அப்புக்குட்டி முதலியாரோ பெரிய பணக்காரர், ஊருக்கு எஜமானர். அவர்கிட்ட போய் உன் பொண்ணை கொடுன்னு கேட்டா கட்டி வச்சு அடிப்பாரு. நாவல்கள்ல படிச்சத மாதிரி பெண்ணை நேரா பார்த்து என் காதல சொல்றதுக்கு தைரியம் இல்லை. அதெல்லாம் நாவல்கள்ல நடக்கும், வாழ்க்கையில நடக்காது. அதனால ஓயாம சிந்திச்சவன் தான் இருந்தேன். கடைசியா ஒரு யுக்தி தோணுச்சு. அந்த ஊர்ல சமீபத்துல கள்ளு சாராய கடைகள் ஏலம் போட இருந்தாங்க. அந்த கடைகளை ஏலம் எடுக்கிறதுன்னு தீர்மானிச்சேன். வேகமா பணம் சம்பாரிச்சு அப்புக்குட்டி முதலியாருக்கு சமமா ஆவறதுக்கு இது ஒண்ணுதான் வழின்னு தோணுச்சு. தன்னோட நகைகளை வித்து 10-12 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எங்க அம்மா 200 ரூபாய் வரைக்கும் பணம் வச்சிருந்தா. ஏழை பணத்தை கட்டுறதுக்கு அந்த தொகையை கேட்டேன். அம்மா முதல்ல மறுத்தா. அந்த பாவத்தொழில் நமக்கு வேணாம்ப்பா, ஏதோ உள்ளதை வச்சுக்கிட்டு திருப்தி அடைவோன்னு சொன்னான். நான் பிடிவாதம் பிடிச்சேன். அதுக்கு அம்மா, நம்முடைய குடும்ப சொத்தெல்லாம் எப்படி அழிஞ்சதுன்னு தெரியுமான்னு கேட்டா. தெரியாதே, எப்படின்னு கேட்டேன். எல்லாம் உங்க அப்பா குடிச்சே அழிச்சதுதான், அந்த பாவம் என்னத்துக்குன்னு சொன்னான். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இது வரைக்கும் அந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா தெய்வ யானைய நினைச்சுக்கிட்டேன். அம்மா சொன்ன செய்தியிலிருந்து என்னுடைய தீர்மானம் இன்னும் உறுதியா இருந்துச்சு. அம்மா, கள்ளுக்கடையில போன சொத்தை கள்ளுக்கடை மூலமாவே சம்பாதிச்சு தீருவேன். அதுதான் தெய்வத்தோட சித்தம். இல்லேனா எனக்கே இந்த யோசனை தோணணும்னு கேட்டேன். கள்ளுக்கடைக்கு போட்டி அதிகம், எடுக்க முடியல. சாராய கடை மட்டும்தான் எடுத்தேன். வியாபாரம் நல்லா நடந்துச்சு. உத்தியோகஸ்தர்களுக்கு அதிக பணம் கொடுத்தேன். என் கையிலையும் பணம் அதிவேகமா சேர்ந்துகிட்டே வந்துச்சு. அடுத்த வருஷம் கள்ளுக்கடை சாராயக்கடை ரெண்டையும் ஏலத்துக்கு எடுத்தேன். அப்புக்குட்டி முதலியாருடைய பொண்ணுக்காக நான் செஞ்ச காரியங்கள் எல்லாம் அவர் மனசுல பொறாமையத்தான் உண்டாக்குச்சு. ஏன்னா அப்போ அவருடைய கை இறங்கிருச்சு, கடை அதிகமாயிருச்சு. கள்ளுக்கடைக்கார பையன்னு என்னை பத்தி அவர் அவமதிப்பா பேசியதெல்லாம் கேள்விப்பட்டேன். அவரோட அகம்பாவத்தை அடக்குறது எப்படின்னு ஓயாம சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். என் எண்ணம் நிறைவேறுவதற்கான ஒரு சம்பவம் சீக்கிரமே நடந்துச்சு. கடவுள் என் பக்கம் இருக்கிறாருன்னு தோணுச்சு. ஒரு சமயம் அப்புக்குட்டி முதலியார் தான் குடும்பத்தோட ஏதோ வியாதியை குணப்படுத்தி கொள்ள பட்டணத்துக்கு வந்து 6 மாதம் தங்கி இருந்தாரு. இங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்க பல பேர் இருக்கிறாங்க. அவர் திரும்ப ஊருக்கு வந்த அன்னைக்கு அவரோட ஆள் ஒருத்தன் சாராய கடைக்கு வந்து ஒரு பாட்டில் சரக்கு வாங்கிக்கிட்டு போனான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பட்டணத்துல சொந்தக்காரங்க வீட்டுல கத்துக்கிட்டார் போலன்னு நினைச்சேன். 3 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த ஆள் வந்து இன்னொரு பாட்டில் வாங்கிக்கிட்டு போனான். அப்போ எனக்கு உண்டான சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சரி, முதலியாரு நம்ம வலையில விழுந்துட்டாரு, அவர் கர்வமும் ஒழிஞ்சிருச்சு. இந்த ஊர்ல நம்மளை தவிர கடன் கொடுக்க யாரும் இல்லை. தெய்வான நம்மளை விட்டுட்டு எங்க போக போறான்னு ஆகாச போட்ட கட்டுனேன். எல்லாம் நான் நினைச்சபடியே நடந்துட்டு வந்துச்சு. 1 வருஷத்துக்குள்ள அப்புக்குட்டி முதலியார் ஊரறிஞ்ச பெரிய குடிகாரர் ஆனாரு. கடனும் விஷம் போல ஏறிக்கிட்டு வந்துச்சு. நிலத்தை வித்து கடனை அடைக்க நிலத்தை வாங்குறதுக்கு யாருமே இல்லை. இந்த நிலைமையில ஒரு கோர்ட் வாரண்ட் அவருக்கு வந்துச்சு. வாரண்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக கையில் இருந்த சர்க்கார் கிஸ்தி பணத்தை கொடுத்துட்டாரு. இவர் குடிகாரன்னோ கடன்காரன்னோ மொட்டை கடிதாசி மூலமா அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு சோதனைக்கு வந்துட்டாங்க. முதலியாரு தன்னோட கருவத்தை எல்லாம் விட்டுட்டு என்கிட்ட ஓடி வந்தாரு. என் காலில் விழுந்து கெஞ்சினாரு.
ரூபாய் கடன் கொடுத்து அவர் தலைக்கு வந்த விபத்துல இருந்து அவரை தப்பிக்க வச்சேன். நான் கொஞ்சம் குறிப்பு காட்டியதுதான் தாமசம். முதலியாரு தெய்வ யானைய எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு தம்முடைய பரிபூர்ண சம்மதத்தை தெரிவிச்சாரு. திருமணத்திற்கு நாள் குறிக்கிறது தான் பாக்கி. இந்த சமயத்துல அப்புக்குட்டி முதலியார் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டாரு. நல்ல ஆரோக்கியமா இருந்த அவர் திடீர்னு இறந்து போறதுக்கு அவரோட குடிதான் காரணமாக இருக்கணும். இந்த துக்க சம்பவத்தினால என்னுடைய உத்தேசங்களை பத்தி புனர் ஆலோசனை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. இப்போ நான் தெய்வானைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட குடும்ப பொறுப்பு முழுசையும் நானே ஏத்துக்கிட வேண்டியதா இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டுல வயது வந்த ஆண் மக்கள்னு யாருமே இல்லை. அப்புக்குட்டி முதலியாரோட 2ஆம் தரமும் சின்ன பெண். அவளும் அவளோட கை குழந்தையும் தெய்வானையும் தான் வீட்டுல உள்ளவங்க. இவங்களை காப்பாத்துற பொறுப்பையும் குடும்பத்தோட கடனை தீர்த்து சீர்படுத்துற பொறுப்பையும் நானே ஏத்துக்கிட வேண்டியதா இருக்கும். இப்படி எல்லாமே மனசுல சந்தேகங்களா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் முடிவுல தெய்வானைய மணந்துதான் தீரணும்னு தீர்மானிச்சேன். இப்போல்லாம் கல்லு சாராய கடைகளுக்கு நானே நேர்ல போறதில்லை. சம்பள ஆட்களை வச்சுட்டேன். அன்னன்னைக்கு சாயங்காலம் மட்டும் தொகையை வாங்கிக்கிட்டு வந்துருவேன். ஒரு நாள் அப்படி போகும்போது கிராம முன்சிப்பு வீட்டு வேலைக்காரன் அப்போதான் கையில பாட்டிலோட கடையில இருந்து வெளியே வர்றத பார்த்தேன். என்ன பார்த்ததும் அவன் சாலையோரமா பதுங்கிக்கிட்டான். இவன் இப்ப யாருக்கு சாராயம் வாங்கிட்டு போறான்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏதோ ஒரு குருட்டு எண்ணத்துல அதை கண்டுபிடிக்க வேணும்னு தோணுச்சு. அதனால அவனுக்கு தெரியாம அவனுக்கு பின்னாடியே போனேன். அவன் ஊர் தெருவுக்கு புறமா போய் அப்புக்குட்டி முதலியாரோட வாயிற்படி வழியா நுழைஞ்சான். இத முழுசா ஆராயணும்னு நினைச்சு தெரு வீதிக்கு போய் முதலியார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். நடக்கி போனதும் சிறிது தயங்கி உள்ள எட்டி பார்த்தேன். அப்பதான் நான் கண்ட காட்சி இடி விழுந்தது போல என்னை திகைக்க வச்சுச்சு. தெய்வானையும் அவளுடைய சின்னம்மாவும் ஊஞ்சல்ல பலகையில உட்கார்ந்துருந்தாங்க. முதலியாரோட மனைவி கையில சாராய பாட்டில் 2 டம்ளர்ல ஊத்தி ஒன்ன தெய்வான கிட்ட கொடுத்துட்டு இன்னொன்ன தான் குடிக்க ஆரம்பிச்சாங்க. பல வருஷ காலமா என் உள்ளத்துல வளர்ந்து வந்த காதல் அத்தனையும் அந்த ஒரு கண நேரத்துல விஷமா மாறிடுச்சு. சொல்ல முடியாத அருவருப்பு எனக்கு உண்டாச்சு. சத்தம் செய்யாம வெளியே வந்து அவசரமா வீடு வந்து சேர்ந்தேன். என்னோட மனோரதத்துல இடி விழுந்துருச்சு. என்னோட ஆசையெல்லாம் நிராசையா மாறிடுச்சு. முதல்ல அப்புக்குட்டி முதலியார் வீட்டுல சாராய பாட்டில் புகுந்ததை பார்த்தப்போ நான் ஆசைப்பட்ட பழம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். வீட்டுக்குள்ள போய் அந்த சாராய பாட்டிலுக்கு பின்னால செய்த வேலையை பார்த்ததும் அந்த பழம் விஷமா போறதுக்கு காரணமாயிருச்சு. அளவில்லாத துக்கத்தோட அன்னைக்கு படுத்தேன். பாட்ட சொன்ன பழங்கதைகள் எல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. நாவல்கள் எல்லாம் ஆபாசமா தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ள கள்ளு சாராய கடைகளை தொலைச்சு தலை முழுகுனேன். அந்த கடைகள்ல சம்பாதிச்ச சொத்தையெல்லாம் அந்த ஊர் கோவிலுக்கும் பஜனை மடத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்குமா பகிர்ந்து எழுதி வச்சேன். கையில கொஞ்சம் ரூபாயை எடுத்துக்கிட்டு அம்மாவும் நானும் இந்த சென்னை நகருக்கு வந்து சேர்ந்தோம்னு என் நண்பர் கதையை சொல்லி முடிச்சாரு.